வாழ்க வளமுடன். ஆஸ்ட்ரோ நியூஸ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கங்கள். இன்றைய பதிவில் துலாம் ராசியில் பிறந்த நண்பர்களே, 2025ஆம் வருடத்தில் உங்களை தேடி வரப்போகும் முன்னோர்களின் ஆன்மாக்கள். நீங்கள் விரும்பியது, நீங்கள் தேடியது அவர்களால் உங்களுக்கு கிடைக்கும், நடக்கும். குல தெய்வத்தை தாண்டி முன்னோருடைய ஆசீர்வாதங்களும் குலதெய்வம் சேர்ந்து உங்களுக்கு அருள்பாலிக்கப் போகுது. காலமும் கிரகமும் ஒதுங்கி நிற்கப் போகுது. அப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். பதிவை ஃபுல்லாக பாருங்கள். மேலும் நம்ம சேனலில் ஏற்கனவே சனி வக்ர பயிற்சி பலங்கள் மற்றும் குரு பயிற்சி பலங்கள் பதிவிட்டாச்சு. பார்க்காதவங்க சேனல் பாருங்கள், கண்டிப்பாக சொல்ல இருக்கும். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே தர பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணி பக்கத்தில் ஒரு ஆளுன்ற ஆப்ஷன் தவறாமல் செலக்ட் பண்ணி வச்சுங்க. உடனே நாங்கள் பதிவிடக்கூடிய அடுத்தடுத்த பதிவுகள் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். துலாம் ராசியில் பிறந்த நண்பர்களே, துலாம் ராசி ராசிநாதன் சுக்கிரன் என்றாலும் துலாம் ராசியில் சித்திரை, சுவாதி, விசாகம் என 3 நட்சத்திரங்கள் இருக்குது. இதில் ராகு பகவான் நட்சத்திரம் சுவாதி அங்கே இருக்குது, அதை மறந்துடாதீங்க. ராகு கேதுகள் முன்னோருடைய தொடர்பையும் ஆசீர்வாதங்களையும் பிளெஸ்ஸிங்ஸையும் உங்களுக்கு கொடுக்கக்கூடியது. தாய் தந்தையருடைய கடமைகள், தாத்தா பாட்டியினுடைய தொடர்புகள், அந்த ஆன்மாக்களுடைய பிளெஸ்ஸிங்ஸ், இவையெல்லாம் அனுகிரகத்தை பெறக்கூடிய நட்சத்திரங்களில் குறிப்பாக ராகு கேது தொடர்பு இருந்தால் நிச்சயம் நடக்கும். அப்படி இந்த துளாராசிக்காரங்களுக்கு இயற்கையாகவே ராசி நடிப்பில் சுவாதி நட்சத்திரம் அங்கே இருக்கிறதுனால எப்படி ஒரு செயின் சங்கிலி மாதிரி முன்னோருடைய தொடர்பு உங்களுக்கு இருந்து கொண்டே இருக்கும் வாழ்நாள் முடியும் வரை. சரி, அதில் இந்த 2025 அவர்களால் என்ன கிடைக்கப்போது, நடக்க போகுது. காரணம் என்ன அப்படின்னா, 11ஆம் இட சிம்மத்தில் கேதுவன் அமர்ந்திருக்கிறார். ஒருவருக்கு ஞானத்தையும் மோட்சத்தையும் கொடுக்கக்கூடிய கிரகம் கேது பகவான். சனி பகவான் ஆயுள்காரகன், ஆனால் கேதுவான் மோட்சக்காரகன், முக்தியை கொடுக்கக்கூடிய ஒரு கிரகம். அப்படிப்பட்ட அந்த கேது 11ஆம் இட சிம்மராசியில் அமர்ந்திருக்கிறார். ஆவணி மாதம் அந்த கேதுவோடு சூரியன் இணையப் போகிறார். சூரியனுக்கு சொந்த வீடு தான் அந்த சிம்மம். அப்போ சூரியனுடைய வீட்டில் சூரியனும் கேதும் இணைகிறார்கள். சூரியன் ஆத்மகாரகன், கேது மோட்சக்காரகன். அப்போ இந்த 2 கிரகங்களும் ஒன்று சேரக்கூடிய இடமானது உங்களுடைய துலாமிற்கு 11ஆம் வீட்டில் நிகழுது. லாபஸ்தானத்தில் இந்த ஆத்மகாரகனும் மோட்சக்காரனும் இணைவதால் இந்த 2025 யாருக்கும் நடக்காத ஒரு நிகழ்வு இந்த வருஷம் நடக்கிறதுக்கு. முன்னோர்களால் பெரிய ஒரு லாபங்களும் முன்னோர்களால் வரவுகளும் கிடைக்கப் போகுது துளாராசியில் பிறந்த உங்களுக்கு. அப்படி என்னங்க கிடைக்குது அப்படின்னா, பரம்பரை சொத்து, பூர்வீக சொத்து, இதுவரை பிரச்சனைகள் ஓடிக்கொண்டிருந்தது. அவங்களால ஒரு பெரிய லாபம் இல்லை, எனக்கு எதுவுமே அவங்க செய்யலை அப்படின்னு ஏங்கி தவித்த உங்களுக்கு முன்னோர்களுடைய பணம், சொத்து, நகை போன்ற விஷயங்கள் ஒரு கழகத்தில் ஆரம்பித்தாலும் உங்கள் கைக்கு வந்து சேரப்போவது உறுதி. ஒன்று, எங்கெங்க பூர்வீக சொத்தே இல்லைங்க, நயா பைசா சேர்த்து வைக்கலங்க அவங்க அப்படின்னு புலம்பி நீங்கள் தவித்தால், அவர்களுடைய ஆசீர்வாதத்தின் மூலமாக, முன்னோர்களுடைய வழிபாடுகள் மூலமாக உங்கள் குடும்பத்தில் வாரிசு கிடைக்கும். உங்களுக்கு நடக்கவிருக்கின்ற திருமணம் நல்லபடியாக நடக்கும். திருமண தடை, முன்னோர்களுடைய தோஷத்தால் ஒரு குழந்தை பாக்கியம் இல்லை அப்படின்றவங்களுக்கு அது நீங்கி அவங்களுடைய பிளெஸ்ஸிங்ஸ், அவங்களுடைய கோப சாபங்கள் நீங்கும். அதனால் கண்டிப்பாக இந்த 2025 உங்களுக்கு அந்த குழந்தை பாக்கியமும் திருமணம் கிடைக்கிறதுக்கு யோகம் இருக்குது. இதை தாண்டி 3வது மிக முக்கியமாக, அரசாங்க வழியில் கோர்ட்டு கேஸ் வழிகளில் ஒரு பிரச்சனை, நீங்கள் ஒரு இடத்துல லாக் ஆகிருக்கீங்க, ஒரு கம்பெனியில் லாக் ஆகிருக்கீங்க, அல்லது வெளியில் சொல்லி புலம்ப முடியாத ஒரு மாபெரும் பிரச்சனை. அப்படிப்பட்ட பிரச்சனையிலிருந்து நீங்கள் விடுவிக்கப்பட வேண்டுமென்றால் நீங்கள் உங்களுடைய முன்னோர்களை வணங்குங்க. முன்னோர்களுக்கு செய்ய வேண்டிய சிரார்த்தம், திதி, தர்ப்பணம் போன்ற விஷயங்களை செய்யுங்க. அவர்களை வணங்குகின்ற பொழுது அவர்கள் அனுகிரகத்தின் மூலமாக உங்களுக்கு இந்த 2025 மாபெரும் பிரச்சனைகள், வெளியே சொல்ல முடியாத பிரச்சனையிலிருந்து நீங்கள் தப்பிக்க போவது உறுதி. இதையும் நடத்தி கொடுப்பார்கள். மேலும் அவர்களுடைய ஆசீர்வாதத்தின் மூலமாக இந்த வருடத்து ட்ரேடிங், ஷேர் மார்க்கெட், புதையல், கிரிப்டோ கரன்சி, வெளிநாட்டு பணம், சில தொழில் வியாபாரத்தில் எதிர்பாராத லாபங்கள் கிடைக்கப் போகுது. அப்போது அந்த தொழிலில், அந்த வேலையை நீங்கள் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு இஷ்டமான உங்களுடைய முன்னோர்களுடைய ப்ரேயர்ஸ், அவங்கள வணங்கி விட்டு அதை ஆரம்பிங்க. நிச்சயம் பெருத்த லாபங்கள் உங்களுக்கு கிடைக்கும். சரிங்களா? அதே போல் இந்த வருடத்தில் பரம்பரையாக ஒரு வியாதி பிரச்சனை இருக்குங்கன்னா அந்த பிரச்சனை நீங்கும். சரிங்களா? முன்னோருடைய பாபம், சாபம், தோஷம் நீங்கிறதுக்கு வாய்ப்புண்டு. சர்ப்ப தோஷங்கள், புத்திர தோஷங்கள் இருந்தால் அது நீங்கிறதுக்கு வாய்ப்புண்டு. மேலும் இந்த உடல் ரீதியான நோய் பிரச்சனை, பரம்பரை வியாதி பிரச்சனை நீங்கும். பரம்பரை தொழில் அல்லது முன்னோர்களுடைய மூலமாக, உங்களுடைய தாய் தந்தையர் மூலமாக உங்களுக்கு ஒரு வேலை, அரசாங்க வேலை போன்ற விஷயங்கள் அமைவது இந்த 2025 அதுக்குண்டான வாய்ப்பு அதிகமான முறையில் இருக்குது. எப்படி பார்த்தாலும் நன்மைகள் அதிகம் உண்டு. இந்த நேரத்தில் உங்களுக்கு கனவின் வாயிலாக
முன்னோர்கள் தெரிவது, முன்னோர்கள் வருவது இயற்கையான ஒரு நிகழ்வாக இருக்க போகுது. சரிங்களா? ஏதோ ஒன்றை அறிவுறுத்துவதற்காக வருவார்கள். நிச்சயம் அந்த முன்னோர்களுக்கும் உங்களுக்கும் தொடர்புகள் ஏற்படும். ஸோ அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கங்க. கணவருடைய பலன்களை பொறுத்து நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கங்க. கண்டிப்பாக உங்களுக்கு நல்லது நடக்கும். இந்த மாதிரி பிடிச்சிருந்த லைக் பண்ண மட்டும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. அடுத்த சந்திப்போம். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.